முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒரே குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு 30 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை. இன்னைக்கு நம்ம அன்னைக்கு கேட்ட அதே கேள்வி இன்னைக்கு கேட்குறோம். ஞானசேகரன் முக்கிய குற்றவாளி, தீர்ப்பு கொடுத்துருக்கிறீங்க, துரிதமாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறீங்க, 30 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறீங்க, எல்லாருக்குமே சந்தோஷம்தான். இருந்தும் நமக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு, பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு அந்த கண்ணீர் துளிக்கு நியாயம் கிடைக்குமானா எப்பவுமே கிடைக்காது. பட் இருந்தும் அரசு அந்த வேலையை செஞ்சிருக்கு. ஆனால் அரசு அந்த வேலையை முழுசாக செஞ்சிருக்கா அப்படிங்கிறத முதல்ல இருந்து கேட்குறோம். நான் அதைத்தான் உங்கள் முன்னால் நான் பேச போகிறேன். 24ஆம் தேதி 23ஆம் தேதி இரவு பாலியல் வன்கொடுமை நடந்தது. 24ஆம் தேதி இந்த ஞானசேகரனை கோட்டூர் காவல் நிலைய அதிகாரிகள் கைது செய்கிறாங்க, வெளியே விட்டுறாங்க. 25ஆம் தேதி சாயந்தரம் மறுபடியும் கைது பண்ணுறாங்க. இதை உங்கள் முன்னால் இன்னைக்கு நான் வைக்கிறேன். ஏன் விட்டாங்க? இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க? எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில தலைவர்களுக்கு பதட்டம்? எவிடன்ஸை எங்கேயெல்லாம் அளித்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்கள் முன்னால் நான் பேசுவதற்காக இந்த பேப்பரையும் பயன்படுத்துகிறேன். காரணம், நான் பேசக்கூடிய விஷயத்தை தெளிவாக அவங்ககிட்ட சொல்லணும். ஞானசேகரனை பொறுத்தவரை கிராவிட்டி பிரியாணி என்கின்ற ஒரு கடையை நடத்தி வருகின்றான். அன்னைக்கு சம்பவம் நடந்த பொழுது கையில் இருந்த அலைபேசி எண் 9042977907. இதுதான் ஞானசேகரன் பயன்படுத்திய மொபைல் நம்பர். அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாங்க, 23ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்த பொழுது ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு. 8:52 வரை நைட்டு அது ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு. உண்மைதான், அது ஃப்ளைட் மோடில் தான் இருந்துச்சு. சிடிஆரும் அதைத்தான் சொல்லுது. நான் இன்னைக்கு தொடர் கேள்விகள் திமுக அரசு, குறிப்பாக முதலமைச்சர்கிட்ட கேட்குறேன். முதலமைச்சர் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஐயா மு.க. ஸ்டாலின் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் நேரடியாக நம்மகிட்ட சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் அவருக்கு இருக்கு. அந்த ஃப்ளைட் மோடிலிருந்து வெளியே வந்த ஞானசேகரனுடைய ஃபோன் 8:52க்கு பிறகு ஃப்ளைட் மோட்லேருந்து வெளியே வந்த ஃபோன், முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா 8:55க்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் முதல் ஃபோன் காலே பண்ணுறார். அந்த சம்பவம் முடிஞ்சு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த சம்பவ இடத்துல தான் இருந்தாரா, கேட்டுக்கு வந்தாரா எனக்கு தெரியாது. 8:55க்கு ஞானசேகரனுடைய தொலைபேசியிலிருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நிர்வகிக்கக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், அந்த ரேங்கில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் பண்ணுறான். காவல்துறையின் மீது பெரும் மதிப்பு நான் வைத்திருக்கின்றேன் எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கி அந்த காவல்துறை அதிகாரினுடைய பெயரையும் அவர் பதவியும் அவருடைய மொபைல் நம்பரையும் இன்றைக்கி நான் வெளியிடல. 48 மணி நேரம் கழித்து அரசு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் வெளியிடுறேன். 8:55க்கு காவல்துறை அதிகாரிக்கு செஞ்ச முதல் ஃபோன் கால் எதற்காக? அந்த காவல்துறை அதிகாரி 6 நிமிடம் கழித்து 9:01க்கு திரும்ப ஞானசேகரனுக்கு அந்த காவல்துறை அதிகாரி கூப்பிடுறார். எதற்காக?